ஏய் மாப்பிள்ள, என்னடா இது ஒரு மாதிரியா வந்துருக்குற? என்னது என்னவா? என்ன டைம் ஆகுது? மணி 12 மணி ஆகுது. ஒன்றும் இல்லை. இந்த நாடு எதை நோக்கி போகுதுன்னு ஒன்றும் கண்டே பிடிக்க முடியல. போ. என்னடா இது நாட்டை பத்தி இவ்வளவு சிந்திக்கிற? என்ன சமாச்சாரம்? ஏதாவது பிரச்சனை? காலையிலேருந்து ஒரு மாதிரியா இருக்குது. நான் எப்போ 12 மணி ஆகும் காத்து வந்து போய் கடையை பார்த்தா கடை மூடிட்டு இருக்குதுப்பா. இன்னைக்கு குடியரசு தினம் இல்ல, அதனால மூடி இருப்பாருன்னு நினைக்கிறேன் நானு. பாத்தீங்களா, பேர்லயே குடின்னு இருக்குது. குடியரசு தினம்னால நீங்க கடையை மூடி வச்சுட்டா பேர்லயே குடியை வச்சுட்டு குடிக்காம இருந்தா எப்படி ஆகுறது? ஆமா இல்ல, இப்படி இது வருஷத்துக்கு இதே மாதிரி ஒரு 10 நாள் கடையை மூடி போடுறாங்க. அப்புறம் வருமானம் இல்ல, பட்ஜெட் 10 சொல்லி கடன் வாங்குறான்றீங்க. கடன் வாங்குறாங்க. இப்படி கடையை மூணு எப்படி கடன் வாங்காம போயிடுவாங்க? கடையை திறந்து வச்சாதானே வருமானம் வரும். இவங்க இஷ்டத்துக்கு மூடுறாங்க, கடையை திறக்கிறாங்க. இது நல்லது கிடையாது. இது இப்படியே விடக்கூடாது. பேசாம ஒரு மக்களை திரட்டி பெரிய போராட்டத்தை ஒண்ணு ஏற்பாடு பண்றாங்க. கடை மூடி கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆக்குறாங்க. நம்மள மாதிரி மது பிரியருக்கு மன உளைச்சல் ஆக்குறாங்கல்ல. இவங்க கேட்கறதுக்கு ஆளு இல்ல நினைக்கிறாங்க அவங்க. ஆமாடா, இது இப்படியே விட்டா ஆகாது. இந்த பாரு, வர எலெக்ஷன்ல யாரு 360 நாள் கடையை திறந்து வைக்கணும், அவனுக்கு தானே ஓட்டு. இதுல யாரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். நம்ம சங்கத்தை கூடி முடிவு எடுத்தலாம். விட உடனே சங்கத்தை கூட்டுறங்க, தீர்மானத்தை ரெடி பண்றாங்க. அட பாவீங்களா, ஒரு நாடு மக்களுக்கு என்ன செய்யணும், அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டுக்கு என்ன செய்யணும்ன்றது ஒண்ணும் தெட்டா குடியரசு தினம். இந்த குடியை தவிர வேற எந்த குடியுமே உங்களுக்கு தெரியலையே. நான் தான் பண்றது.